ஹாய் ஹலோ வணக்கம். உங்களிடம் இக்கதையை தொடர்வது உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மற்றொரு கோணம் எப்படிப்பட்ட காதல் கதைன்னு உங்ககிட்ட உணர வைக்க போகிறேன். பாரதி நம்ம கதாநாயகி பேர், கண்ணன் கதாநாயகன் பேர். பாரதி நல்ல அழகான நல்ல கொழுவான ஒரு குழந்தைங்க. அவளுக்கு ஒரு அக்கா இருக்கா, பாத்திமா. 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்தது கிடையாது. பாத்திமா யாரையும் விட்டது கிடையாது. பாரதிய யாராவது எதிர்த்து பேசினாலே அடிச்சு மூஞ்ச உடச்சிருவா. எப்போதும் தங்கச்சி தாங்க அப்படி இருப்பா. ஆனால் நம்ம கதையில் அக்கா தான் அப்படி இருக்கிறா. பாரதி அமைதியான அடக்கமான ஒரு பொண்ணு. கண்ணனுக்கு பாரதி மேலே ஒரு கண்ணு. கண்ணன் பக்கத்து வீட்டுக்காரன். கண்ணனும் பாரதி அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள். கண்ணன் அப்பாவும் பாரதி அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள். அதனால் கண்ணனும் பாரதி அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள் மாதிரி பழகிக்குவாங்க. வயசில் தாங்க வித்தியாசம், மற்றபடி எல்லாரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் பாரதியை லவ் பண்ணுறோங்கிறத மட்டும் என்னைக்கு சொன்னது கிடையாது. அது லவ்வுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே பாரதியை கண்ணனுக்கு பிடிக்கும், கண்ணனை பாரதிக்கு பிடிக்கும். தூரத்துலேருந்தே ரசிச்சுப்பாங்க, பக்கத்தில் வந்தால் அடிச்சுப்பாங்க. பாரதி சண்டை போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சிரிப்பா கண்ணன் நினச்சி. கண்ணன் பாரதி கிட்ட சண்டை போட்டதுக்கப்புறம் ஏன்டா சண்டை போட்டோன்னு நினச்சி தன்னை திட்டிக்குவான். தன்னோட காதலை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. பாரதி வீட்டில் ரொம்ப அடக்கமாக அமைதியாக இருப்பா. பாத்திமா எல்லாத்தையும் அதட்டி வாங்கிடுவா. பாரதி அதை கண்டுக்க மாட்டா. பாரதியோட அப்பாவுக்கு 2 குழந்தைங்க தான் உயிர். 2 பேருக்காக நிறைய உழைக்கணும், உழைச்சிக்கிட்டே இருப்பார். நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் மிடில் கிளாஸ் தாங்க. பணமும் கொஞ்சம் சேவ் பண்ணியிருந்தார். பாரதிக்கு ஒரு ஆசை, அனாதையாக இருக்கிற வயசானவங்க குழந்தைங்க அவங்களுக்காக ஒரு விடுதி கட்டணும்னு. பாரதி அப்பாவும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிறேன்னு சத்தியமும் பண்ணார். சின்ன சின்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. வாரத்துக்கு ஒரு நாள் வெளியில் குழந்தைங்கள அழைச்சிட்டு போயிடுவார். ஊஞ்சலில் வச்சு பாரதியை வேகமாக ஆட்டி விடுவார். பாத்திமா தன்னைத்தானே ஆட்டிக்குவா. ஆனால் பாரதியை ஆட்டி விடுறாங்களே நினச்சி ஒருபோதும் நொந்தது கிடையாது. ஏன்னா அவளுக்கு தெரியும், தான் தங்கை வெளியில் போனால் கூச்ச சுபாவத்தில் விளையாடாமல் வந்துடுவான்னு. அந்த விஷயத்தில் அவங்க அப்பா ரொம்ப பெருமைப்படுவாங்க. நம்ம குழந்தைங்க இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு. 2 பேருமே எங்கேயுமே ஒருத்தரை விட்டு கொடுத்ததே கிடையாது. அக்காவை திட்டினா தங்கச்சி, ஏன் எங்கள் அக்காவை திட்டுறீங்க, அவன் நல்லவன் கேட்பா. தங்கச்சியை திட்டினா அக்கா கேட்பா. அப்படிப்பட்ட ஒரு அன்பான உறவு. சகோதரிங்கிற உறவுனா சும்மாவாங்க, அம்மாவுக்கு அடுத்து இல்லை. பாரதிக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வம். பாத்திமாவுக்கு தான் பேச்சு திறமையில் ஆர்வம். பேச்சில் நிறைய பரிசுகள் வாங்கியிருந்தா. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கையில் அந்த ஒரு நாள் வராமல் இருந்திருக்கலாம். டெய்லியும் சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு. ஒரு நாள் எப்போவும் பாரதி கிட்ட அவங்க அப்பா சொல்கிற ஒரு வாக்கியம், நெருப்பும் பஞ்சும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. பாரதியோட அப்பா ஒரு பஞ்சு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. கண்ணன் அப்பாவும் அதில் பார்ட்னரு. 2 பேரும் பக்கத்தில் போயில அவங்க தொழில் விரோதமாக ஒருத்தர் அந்த பஞ்சு கடையில் தீய வச்சுட்டாங்க. ஆனால் அந்த பக்கம் தீபாவளி நேரம் அப்படிங்கிறதுனால பாரதி வெடித்த வெடியிலேருந்து தான் பஞ்சில் தீ பற்றிக்கிச்சின்னு ஒரு பொருளையை கிளப்பிட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சாட்சியாக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு காரணம் பாரதி கிடையாதுன்னு பாத்திமா முழுசாக நம்பினா. ஆனால் பாரதி அம்மா நம்பலை. பாத்திமா தன்னோட பேச்சு திறமையால் நிறைய சம்பாரிச்சா. பாரதி ஒரு கொலை குற்றவாளியாக தேடப்பட ஆரம்பித்தா. பாத்திமா அதை நிரூபிக்கணும்னு நினச்சா. பாரதியோ பெண்ணாக இருந்தவ ஆனா மாறுனா. எப்படின்னு நினைக்கிறீங்களா? பசியில் வாடினா. அம்மா சேர்த்துக்கலை. ஏன்னா என்னோட கணவரும் என் தோழியோட கணவரும் இறப்புக்கு நீ தான் காரணம். நீ தீபாவளி நேரம் ஏன் ஃபேக்ட்ரிக்கு போய் வெடி வெடிச்ச அப்படின்னு தன்னோட குழந்தைய அவ்வளவு அடி அடித்து வீட்டை விட்டு துரத்தினதுக்கு அப்புறம் தொழில் விரோதமாக இருந்த அந்த பஞ்சு கம்பெனியை கொளுத்தின கீர்த்தன் தன்னோட பையனை நல்லா படிக்க ஆரம்பித்தான். ஏன்னா அவனோட பஞ்சு ஃபேக்ட்ரி நல்லபடியாக போணுச்சு. யாரும் அவன்தான் காரணம்னு நினைக்காத அளவுக்கு அவன் வளர்ந்தான்.
அவன் செஞ்ச பாவத்துக்கு நிறைய பேருக்கு நல்லதும் செஞ்சான். ஆனால் பாரதி குடும்பம் மட்டும் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினச்சான். தப்பி தவறி விழுந்த வித்துல ஃபாத்திமா நல்லபடியாக வளர்ந்தா. பாரதியை மட்டும் தேடவே ஆரம்பிக்கலை. ஏன்னா தன்னோட அம்மாவுக்கு பிடிக்கலைல்ல, தன் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு ஃபாத்திமா பாரதியை தேடலை விட்டுட்டா. ஒரு நாள் அழைப்பு வந்துச்சு. யார்கிட்ட இருந்து? பாரதி எங்கே தங்கினா? பாரதி தன்னோட ஒரே ஃப்ரெண்டான கவிதன் அப்படிங்கிற பையன் வீட்டில் ஒரு வேலைக்காரன் மாதிரி வாழ்ந்தா. வேலைக்காரன் ஏன் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். கவிதனோட அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன். அவரும் நியாயத்தை தேடணும்னு நினச்சாரு. ஏன்னா அவருக்கு பாரதினா ரொம்ப பிடிக்கும். பாரதியை சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தவர். பாரதியோட அப்பாவும் இவர் கொஞ்சம் தூரத்து சொந்தம். ஆனால் பாரதி அப்பா மேலே மிகுந்த நம்பிக்கை கொண்டவர். அவர் கொஞ்சம் காசு கொடுத்து தான் இவர் தொழில் ஆரம்பிக்கவே ஆரம்பித்தார். அந்த பணத்தை கொடுத்தப்ப கூட அவர் வாங்கிக்கலை. அவரோட இறப்பிற்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கவிதன் அப்பா நினச்சாரு. ஆனால் பாரதியை ஒரு பெண்ணாகவே வீட்டில் வச்சுருந்தா சந்தேகம் வரும், பாரதியை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் மாற்றி வச்சுக்கிட்டாரு. ஆனா ஹேர் கட் பண்ணார். வீட்டுக்குள்ளேயே கொஞ்ச நாள் வச்சுருந்தார். பாரதி கொழு கொழுன்னு இருந்தவ டயட்டில் இருந்து ஒல்லியாயிட்டான். அது மட்டும் இல்லை, வெளியிலையும் போய் வேலை செஞ்சா. எவ்வளவோ கவிதன் அப்பா சொல்லியும் கேட்கல. வேலைக்கு போகணும், தன்னால் முடிஞ்ச அளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா. ஒரு பக்கம் கண்ணனோட ஞாபகம். தூரத்திலிருந்தே காதலிச்சாங்கல்ல, அவன் நினப்பு ஒவ்வொரு நாளும் வாட்டுது. ஒருவேளை அவனும் நம்மளை தான் சந்தேகிப்பானோ, ஒருவேளை அவன் அப்படி சொல்லிட்டானா அப்படிங்கிற பயத்திலே அவ பார்க்கல. அவனோ தேடாத இடம் கிடையாது. எல்லா இடத்துலையும் தேடியும் கிடைக்கல. அவள் அதே ஊரில் இருந்தால் தானே அவள் கிடப்பா. அவள் ரொம்ப தூரம் போயிட்டா. ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் வருது, பாரதி கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. பாரதி அப்பா கண்ட கனவும் பாரதி கண்ட கனவும் பழிச்சிருச்சு. ஃபாத்திமா என்னதான் பாரதியை தேடனாலும் அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா. பாரதி இங்கே வந்தால் கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிருவாங்க, அவள் வேற எங்கேயாவது இருந்தால் கூட நல்லபடியாக இருக்கட்டும்னு தான் பாரதி கண்டுக்கலை. ஃபாத்திமா கண்டுபிடிச்சிருந்தா அந்த உலகம் விட்டுருக்குமா? நிறைய பேர் பாரதி மேலேயும் சந்தேகப்பட்டிருந்தாங்க. இதை நியூஸ் பார்த்த உடனே பாரதிக்கு கண்லேருந்து கண்ணீர் வந்துச்சு. நம்ம அக்கா நம்மளை தேடலன்னு நிறைய நாள் கோவப்பட்டோம். நம்ம இறந்துடலான்னு நிறைய நாள் நினச்சோம். ஆனால் நம்ம அக்கா உள்ளுணர்வு நமக்கு பிடிச்சதை செய்ய வச்சிருச்சு அப்படின்னு நினச்சா. என்ன பண்ணுறது? ஃபாத்திமாவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வந்துருச்சு. கவிதனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கவிதன் என்னதான் இருந்தாலும் பாரதியை காதலிச்சிருந்தாலும் பாரதி மனசில் கண்ணன் இருக்கான்னு தெரிஞ்சதும் கவிதன் தன்னோட மனசை மாற்றிக்கிட்டான். தன்னோட அப்பா கிட்ட சொல்லி ரொம்ப நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு அவன் தன்னோட மனைவியோட வேற ஊருக்கே போயிட்டான். பாரதி அவங்க மாமா கவிதனோட அப்பாவை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. கவிதனோட அப்பா ஒரு நாள் சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்க நியாயத்தை என்னால் வழங்க முடியலை, கண்டிப்பாக நீ அதை கண்டுபிடிக்கணும். உங்கள் அப்பா பஞ்சு தொழிலாளர் தான், பஞ்சு வச்சு தான் பொழைச்சாரு. ஆனால் அவரோட எதிரியான தீபக் எப்படி முன்னாடி வந்தார்? எனக்கு அவர் மேலே தான் டவுட்டு. அங்கே ஒரு கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அவங்க தர மாட்டேங்கிறாங்க. என் பையனை போலீஸ்க்கு படிக்க வச்சதே அதுக்காக தான். அவனும் நிறைய தடவை கேட்டுட்டான் அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர், கிடைக்க மாட்டேங்குது. நீ எப்படியாவது அந்த ஃபுட்டேஜை வாங்கிடு. இவ்வளவு நாள் உன்கிட்ட சொல்லாததுக்கான காரணம் நீ உன்னால் முடிஞ்சதை கண்டுபிடிச்சிருப்பன்னு நான் நினச்சேன். நீயும் நெருங்கி போயிட்ட. ஆனால் உனக்கும் அந்த கடையில் இருக்க சிசிடிவி மட்டும் வரலை. நீ அந்த இதை மட்டும் கண்டுபிடிச்சன்னா உன் லைஃப் மாறிடும் அப்படின்னு கவிதனோட அப்பா சொல்லிட்டாரு. அதை கேட்ட பாரதி தன்னோட சொந்த ஊருக்கு வாரா. அவளை அரவணைச்ச அந்த ஊர் இப்போ எவனோ ஒருத்தன் வந்திருக்கான்னு நினச்சி போகுது. பாரதின்னு நினைக்கலைங்க. திருநங்கை, திருநம்பி, ஆணு அப்படின்னு எவ்வளவோ நினச்சாங்க. பாரதின்னு மட்டும் நினைக்கல. ஏன்னா அப்போ இருந்த பாரதி இப்போ கிடையாது. அப்போ அமைதியாக இருந்தா. இப்போது ஒரு ஆர்மி மேன் மாதிரி வந்து இறங்குறா. எவ்வளவோ அவள் தன்னை பழக்கிக்கிட்டா. சண்டை பயிற்சியில் கலந்துக்கிட்டா.
தன்னோட அக்காவை தூரத்துலேருந்து பார்க்குறா. கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஃபாத்திமாக்கு இவ யாருன்னு தெரியல. தன்னை கடந்து போகிற தான் சகோதரி தானே பாரதி தெரிஞ்ச அளவுக்கு கூட ஃபாத்திமாக்கு தெரியலை. ஃபாத்திமா கண்டுக்கவே இல்லை. ஏன் பாரதி அம்மாவுக்கு கூட பாரதியை கண்டுபிடிக்க முடியலை. இந்த ஒரு சூழலில் பாரதி ஏன் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நொந்து போய் போகிறான். திறப்பு விழாவும் நடக்க போகுது. பாரதியோ தூரத்தில் நிற்கிறான். கண்ணனும் பக்கத்தில் வரான். பாரதிக்கு ஹார்ட் பீட் துடிக்குது. இவனும் நம்மளை அப்படி தானே நினச்சிருப்பான். அவங்க அப்பாவையும் நம்ம அப்பாவையும் கொன்னது நம்ம தானே நினச்சிருப்பான். இவனும் நம்மளை கண்டுக்காமல் போயிடுவானோ. இவனுக்காவது நம்ம அருமை தெரியுமா? இவனாவது நம்ம காதலோட தான் இருப்பானான்னு நினைக்கிறான். அந்த பக்கத்தில், அதாவது கண்ணன் பக்கத்தில் ஒரு குழந்தை ஒடியாருது. பாரதிக்கு மனசே வெடிச்சிருச்சு. கண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சோன்னு. அந்த குழந்தை அருகில் வந்தோன்னே சொல்லுது, மாமா இன்றைக்கி மட்டும் பாரதி அக்கா வரலன்னா என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதுக்கு கண்ணன் சொல்கிறான், எப்பிறவி எடுத்தாலும் எனக்கு பாரதியை தவிர வேறு யாரையும் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னை வேணா அடுத்த ஜென்மத்தில் பாரதியாக படைக்க சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுன்னு சிரிச்சுக்கிட்ட சொல்கிறான். பாரதிக்கு ஆனந்த கண்ணீர் வருது. ஆனால் தன்னோட காதலன் கோபமாக இருக்கிறானா இல்லை விளையாட்டுக்கு சொல்கிறானான்னு தெரியல. கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணனோட அம்மா வந்து, நீ யாரை தேடி வந்த பாரதியவான்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்ணன் சொல்கிறான், நான் ஏன் அவளை தேடணும்னு. பாரதிக்கு இடி விழுந்துருச்சு. இப்போ தானே சந்தோஷத்தை கொடுத்தான், அதுக்குள்ளே கவலையை கொடுத்துட்டானேன்னு. பாரதி இந்த மட்டும் கேட்டுட்டு தூரத்தில் நின்று அழுக ஆரம்பிச்சிட்டா. கண்ணன் சொல்கிறான், அவள் என்னை பிரிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சுமா. நமக்கே தெரியும் அவள் குற்றவாளி இல்லைன்னு. அவங்க அம்மா மட்டும்தானே சொன்னாங்க இவ தான் கொளுத்திருப்பான்னு. என்னைக்காவது நீங்கள் நான் எப்பாவது சொல்லியிருப்போம்மா. நமக்கு தெரியும்லம்மா. நம்ம அவளை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அவள் நம்மளை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு அழுகிறான். அந்த குழந்தை வேறு யாரும் கிடையாது, கண்ணனோட அக்கா பொண்ணு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. ஆனால் நானும் இன்று வரை பாரதிக்கிட்ட என் காதலை கூட சொல்லலை. என் பாரதி, என்னோட பாரதி என்றைக்குமா என்னை தேடி வருவான்னு கண்ணன் கேட்குறான். கண்ணன் அம்மாவோ அழுகிறான். நான் ஒவ்வொரு நாளும் ரசிச்சிருக்கேன்டா. உன்னையும் பாரதியையும் திருமணம் செய்து என் வீட்டில் உள்ள வர வரைக்கும் நம்ம எப்படிலாம் இருப்போம்னு நினச்சிருக்கேன். ஆனால் 10 வருஷம் ஆகியும் நம்ம நினப்பே அவளுக்கு வரலையா? பாரதி அம்மா கூட மாறிட்டாங்க. ஆனால் பாரதி ஏன் இப்படி இருக்கிறா? உயிரோடு இருக்கிறாளன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க. கண்ணன் அழுதுகிட்டே தன்னோட கண்ணீரை தொடச்சிட்டு மேடை பக்கம் போகிறான். அந்த இடத்துல திறப்பு விழாவில் பாரதி அப்படின்னு பேர் எழுதியிருக்கிறத பார்க்குறான். என்னோட காதலோட பேர் இங்கே இருக்குது, ஆனால் காதலியை காணமே நினைக்கிறான். திரும்பி பார்க்கும்போது ஃபேன் ஷர்ட் போட்ட ஒரு பொண்ணு தன்னோட கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை கடவுள் நமக்கு பாரதியை திருப்பி கொடுத்துருக்காரோன்னு அருகில் போகிறான். பக்கத்தில் போக போக பாரதிக்கு ஹார்ட் பீட் அதிகமாகுது. கண்ணன் பக்கத்தில் வந்தால் ஒருவேளை நம்ம கண்ணன் கையை பிடிச்சிருவோமேன்னு திரும்பி போகலான்னு நினைக்கிறான். கண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு இதான் பாரதி. நம்ம கொழு கொழுன்னு இருந்த பாரதி இப்படி இழைச்சிட்டாளே. எவ்வளோ அழகாக இருந்தா பாரதி. குட்டி கொழுக்கட்டையாக இருந்தாளே, இப்படி காஞ்ச வத்தலாயிட்டாளே அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு அடியும் வைக்கிறான். கண்டிப்பாக இது பாரதி தான். பாரதி பாரதின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போகிறான். பக்கத்தில் பாரதி திரும்பி போக போகையில் கையை பிடிச்சிட்டு, பாரதி இன்னும் எவ்வளோ நாள் தான் ஏமாற்ற போகிறேன்னு சொல்கிறான். அந்த கூட்டமே அந்த ஃபேன் ஷர்ட் போட்ட திருநங்கைன்னு நினச்ச, திருநம்பின்னு நினச்ச, பையன் நினச்ச அந்த பாரதியை மட்டும் பார்க்குறாங்க. பாரதி சொல்கிறா, நான் அந்த கொலையை செய்யலை, நான் நம்ம அப்பாவை கொல்லலை, நான் மாமாவை கொல்லலை அப்படின்னு. கண்ணன் பாரதியை கட்டி பிடிச்சி சொல்கிறான், நீ என் காதலி இல்லடி, என் மனைவி. உன்னை எப்படி நான் சந்தேகப்படுவேன்? எனக்கு தெரியும் நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டேன். ஆனால் இது வரைக்கும் ஏன் நீ கொடுக்கலன்னு நினைக்கலாம். நீ எப்படியாவது அதை கேட்டு வருவ. அன்னைக்கு நான் உன்கிட்ட உண்மையை சொல்லலான்னு நினச்சேன். இது வரைக்கும் நான் ஒரு நாள் தவறாது அந்த கடைக்கு போனேன். பாரதிங்கிற பொண்ணு வந்தாளான்னு கேட்டேன். ஆனால் இது வரைக்கும் நீ வரலை.
உன் ஃப்ரெண்டோட அப்பா தான் அடிக்கடி வந்து கேட்டிருக்காருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். இவ சொல்கிறா, நான் அவங்க வீட்டில் தான் இருந்தேன்னு. முட்டாளாடினா அப்படின்னு அழுகுறான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு, எனக்கு ஒரு நாள் கூட சந்தேகம் வந்தது கிடையாது அவங்க வீட்டில் நீ இருப்பேன்னு. அவங்க வீட்டில் ஒரு வேலைக்கார பையன்தான் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அதை நினச்சிட்டே இருந்துட்டேன். அன்னைக்கு வந்திருந்தா இந்நேரம் நம்ம கையில் 2 குழந்தையோட நமக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும். 10 வருஷம் கழித்து பார்த்து கூட நீ என் பக்கத்தில் வரலையே, அவ்வளவு பாவியடின்னா அப்படின்னு கண்ணன் கேட்குறான். பாரதிக்கு பதில் சொல்ல முடியலை. எப்படி இந்த கதை இருந்துச்சு? இது என் கனவுல வந்த கதை. இந்த கதையை ஒவ்வொரு நாளும் நினச்சிருக்கேன். இது நம்ம எப்படி இந்த கதை நம்ம கனவுல வந்துச்சு அப்படின்னு. அந்த கதையை நினச்சி ரசிச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த கதை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.